மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா அவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான், அதில் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் என்பது அலைச்சலை கொடுத்துச்சு, வம்பு வழக்கை கொடுத்துச்சு. அதில் அஷ்டமத்து சனியில் வேற இருந்தாங்க. அதனால் பல பிரச்சனைகள் வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு அப்படிலாம் இருந்தாங்க. கடன் பிரச்சனை இருந்துச்சு, எதிரிகள் தொல்லை இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, வீட்டை விட்ட கூட வெளியே வந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகசனி காலம் தொடங்கி இப்போ தான் அவங்க சரியாகி வந்துட்டு இருக்காங்க. இதில் ராகு கேது பயிற்சியில் வந்து ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் சனிமனை ஏறி போகிறதும், சனி பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி திருக்கணித பஞ்சாங்கப்படி நகர்ந்து அடுத்த வருஷம் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றதும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பலிக்கும். இறை வழிபாட்டை செய்யணும். எப்போ போனாலும் ஒரு விநாயகரை கும்பிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். விக்னங்களின் நாயகன் விநாயகன், கேது தோஷத்தை போக்கக்கூடியவர்.